அனைவருக்கும் வந்தனம். ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் கோவிலுக்கு போறது இல்ல விரதம் இருக்கிறதுன்னு தான் நினைச்சுப்பாங்க. ஆனா ஆன்மீக கருத்துக்கள்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவோ கைடன்ஸ் இருக்கு. இது நம்ம டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இன்றைய அன்றாட ஆன்மீக நிகழ்ச்சியில திரு டி.எஸ். ராகவன் அவர்கள் ஆன்மீக கருத்துக்களை கொண்டு நம்மளுக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்கலாம். அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். இதில் பாருங்கள், கடவுள் வந்தது உடவிலே சாதாரண மனிதனாக எடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மேரியின் வயிற்றிலே ஒதுக்கின்றார். வர்ஜின் மேரியின் குழந்தையாக ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் என்றெல்லாம் அழைப்பார்கள். அவர் வந்த செய்தி, அவர் கூறிய செய்தி ஒரு நற்செய்தியாக அமைகின்றது. அதுதான் காஸ்பல் என்று பெயர். இந்த காஸ்பல் என்பதற்கு அர்த்தம் பொருளை பார்த்தோமானால் நற்செய்தி, வாழ்த்துச் செய்திகள் என்று கூறுகின்றோம் அல்லவா. வாழ்த்துச் செய்திகள் பெனடிக்ஷன், நன்மை உண்டாக வேண்டும் என்று ஆசீர்வாதம் கூறுகின்றார்கள் அல்லவா. அந்த ஆசீர்வாத செய்திகளுக்கு காஸ்பல் என்று பெயர். ஆக கடவுள் ஜீசஸாக அவதாரம் எடுத்த நாள் நன்னாள் கிறிஸ்துமஸ் தினம். அவருக்கு ஏன் ஜீசஸ்ன்னு பேர் தெரியுங்களா? நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவதாரம் எடுத்ததுனால அவருக்கு ஜீசஸ் என்று பேர். ஜீசஸ் ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்து நம்மை ஒய்விப்பதற்காக வந்த கடவுளின் திருக்குமாரன். அதனால்தான் அவரை சன் ஆஃப் காட் என்று கூறுகின்றார்கள். கடவுளின் திரு அவதாரம், கடவுளே ஒரு குமரனாக அவதாரம் எடுத்த நன்னாள். இது உலகம் பூராகவும் கொண்டாடுகின்றோம். இது மகிழ்ச்சிகரமான நன்னாள். இதில் ஒரு செய்தி இருக்குங்க. மகிழ்ச்சிகரமானது, புனிதமான நன்னாள், அதை நாம் வணங்குகின்றோம், கிறிஸ்துவை வணங்குகின்றோம் என்பது ஒரு புறம் இருக்க, நமக்கு கடவுள் ஒரு செய்தியையும் கொடுக்கின்றார். அதாவது இந்த திரு நன்னாளில் பாருங்கள், நம்ம கிறிஸ்துவை பற்றி நினைக்கின்றோம், அவரை வணங்குகின்றோம், அவரை போற்றுகின்றோம், அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த கிறிஸ்து ஜீசஸ் அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே உறைந்தார். ஜீசஸ் எம்பெருமான், அந்த இயேசு பெருமான் சிலுவையிலே உறைந்தது நம்மை காப்பதற்காக, பிறர் பாவங்களை போக்குவதற்கு, பிறர் இன்னல்களை களைவதற்காக அவதாரம் எடுத்தவர் அல்லவா. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? பாவங்களை சுமப்பதன் முகத்தான் சிலுவையை சுமந்தார், கஷ்ட நஷ்டங்களை அடைந்தார். சிலுவையை சுமந்தது மட்டுமல்லாமல் சிலுவையிலே உறைந்தார். எப்பேற்பட்ட தியாகம் பாருங்கள். அவருடைய அறிவுரைகளை பார்த்தோமையானால், எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரையும் நேசிக்க வேண்டும், லவ் தை நேபர், எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான ஒரு உபதேசம். நாம் எல்லோரையுமே நேசித்தோமையானால், எல்லோரிடமும் அன்பாக இருக்குமேயானால், நம்மிடையே எதிர்த்தன்மையே இருக்காது. யாருமே வேற்றுமை கொண்டாட மாட்டார்கள், யாருமே விரோதம் பாராட்ட மாட்டார்கள். அப்போ உலகம் பூரா அன்பாக இருக்கும். உலகம் பூரா அன்பாக இருந்தால் பாருங்கள், ப்ராஸ்பெரிட்டி தானே, சந்தோஷம் தானே. இதைத்தாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு உபதேசம் பண்ணார். உண்மையான ஒரு தெய்வீக செய்தி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கால்ட் குட் ஷெப்பர்ட். அவர் நல் மேய்ப்பர் என்று கூறுவார்கள். நம்ம எல்லாரையும் ஆடுகளை எப்படி ஆடு மேய்ப்பவர் ரட்சிக்கின்றாரோ அதுபோன்று கடவுளை நம்ம ரட்சிக்கின்றார் என்பதுதான் குட் ஷெப்பர்ட் என்பதின் பொருளாக இருக்கின்றது. கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாது. நாம் எல்லோரும் அவருடைய திருக்குமாரர்கள். நம்மிடையே வேற்றுமை பாராட்டாது நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து, நாம் எல்லோரும் கடவுளின் ஒரே மக்கள், ஒரே தந்தை, ஒரே தாய் என்கின்ற எண்ணத்தில் இருப்போமேயானால் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, உலகத்திற்கு மகிழ்ச்சி. மிக மிக சிறப்பான தெய்வீகமான புனிதமான நாள் என்று கூறணும் அல்லவா. இயேசு எம்பெருமான் நம்மை ஒரு நல் மேய்ப்பராக, குட் ஷெப்பர்டாக இருந்து நம்முடைய வழிநடத்தி செல்கின்றவர். அவதரித்த திருநாளிலே அவருடைய பெயரின் கூறி, அவர் காட்டிய வழியிலே அன்பே எல்லோரும் வழியாக இருந்து, அன்பாக இருந்து பிறரை நேசிப்போமேயானால் நாடு வளம் பெறும். நாடு வளம் பெறும், சமுதாயம் நல்ல வழியில் வரும். நாம் ஒவ்வொருவரையும் அன்போடு நேசித்து பழகினோமேயானால் நம்ம எல்லோரும் சகோதரர்கள் என்கின்ற பாவம் வறுமையானால் மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சியாக இருப்போமேயானால் நமக்கு ஒரு வளர்ச்சி தானே. ஆக கடவுள் என்பது எப்படி அழைக்கப்பட்டாலும் நமக்கு வழிவகுக்கின்றார். கிறிஸ்து பெருமானின் பெருமையை கூறி கிறிஸ்துவின் வழியை சென்று நம்ம எல்லோரும் பெருமை அடைவோம். மறுமுறை சந்திப்போமா?